நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாணவர்களோட மதிப்பெண் விகிதம் 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரேஷியோ 5:7:8. ஓகேவா? அப்ப அந்த அந்த மதிப்பெண் விகிதம் வந்து 40%, 50%, 75% என தலா 3 பேருக்கும் வந்து அதிகரிக்கப்படுகிறது எனில் புதிய மதிப்பெண்ணோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 1 2 3 3 ஸ்டூடெண்ட். 3 பேர்த்தோட மதிப்பெண் விகிதம் 5:7:8. 5 ரேஷியோ இருக்கிறதுக்கு 40%, 7 ரேஷியோ இருக்கிறதுக்கு 50%, 8 ரேஷியோ இருக்கிறது 75% மதிப்பெண் வந்து அதிகரிக்கப்பட்டால் அதிகரிக்கப்பட்ட பிறகு அந்த புதிய மதிப்பெண்ணோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேர்த்தோட மதிப்பெண் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது ரேஷியோல கொடுத்துருக்காங்க, 5:7:8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பெண் மார்க்ஸை வந்து நாமளே அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து 40%, 50%, 75% இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு நியூவா வந்து அந்த மார்க்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து ரேஷியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வந்து 5:7:8 அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவலா ஒரு மதிப்பெண்ணை நானே அசியூம் பண்ணிக்கிறேன். 5 ரேஷியோனா 5க்கு ஈக்குவலா 500 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப இது 500னா இன்டூ 100 பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப இது இன்டூ 100 பண்ணா 700ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை 800 மார்க் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தோட மார்க் இப்படி நம்ம இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பெண்ணை அசியூம் பண்ணிக்கலாம். செகண்ட், இவரோட மதிப்பெண்ணை வந்து 40% இன்க்ரீஸ் பண்றாங்க. 40% இன்க்ரீஸ் பண்றாங்க. இவரோட மதிப்பெண்ணை 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. இவரோட மதிப்பை 75% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ 500 மார்க் எடுத்திருக்காரு. இதுல 10% 50. 500ல 10% 50. அப்ப 40% அப்படின்னா 200ன்னு சொல்லி வரும். எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டவுட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா 500ல 40% எவ்வளவு, 500 into 40% எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். 5 into 40 200 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி, ஒரு ஸ்தானம் தள்ளி ஒரு புள்ளி வச்சா அந்த வேல்யூல அது 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 50ன்னு கிடைக்குது. 10% 50னா 40% 200 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அப்ப இதுல 50% அதிகரிக்குது. 50% பாதி. அப்ப 700ல பாதி எவ்வளோ? 350. நெக்ஸ்ட் 800ல வந்து பாத்தீங்கன்னா 75% அதிகரிக்குது. 50% 400, 25% 600. அப்ப எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னா 600 அதிகரிக்கும். அப்ப ஏற்கனவே இருந்த மதிப்பெண்ணோட பிளஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பிளஸ் பண்ணா இது நியூ மதிப்பெண் 700, இது வந்து 1050, இது வந்து 1400 அப்படின்னு சொல்லி மாறும். இதை நம்ம ஷார்ட் பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணா 0 காமனா இருக்கு, அடிச்சிடலாம். இது எல்லாமே 5ஆல டிவைட் ஆகுமா? 5ஆல ஆகணும் அப்படின்னா எத்தனை? 14. இது 21, 140 அப்படிங்கும் போது 10 times 20 times 28 times அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ண முடியுமா? காமனா எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 7ஆல டிவைட் பண்ண முடியும். 2 2 14, 3 21, 4 28. ஸோ ஷார்ட்டஸ்ட் ரேஷியோ 2:3:4. 3 மாணவர்களோட மதிப்பெண் விகிதம் 5:7:8. அவர்கள் மதிப்பெண் முறையே 40%, 50%, 75% அதிகரிக்கப்பட்டால் புதுசா வர ரேஷியோ 2:3:4. நான் இந்த ரேஷியோக்கு ஈக்குவலா 500, 700, 800 அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து 40%, 50%, 70%, 75% இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க இந்த 5:7க்கு ஈக்குவலா இருக்கிற எந்த ரேஷியோனாலும் அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்க 400 பண்ணீங்கன்னா இங்க 350 வரும், இங்க 250 வரும். அதுல இருந்து நீங்க ரேஷியோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து பாத்தீங்கன்னா 60 லிட்டர் மிக்சர் இருக்கு. 60 லிட்டர் கலவையில மில்க் அண்ட் வாட்டர், பாலும் தண்ணியும் அந்த 60 லிட்டர் கலவையா இருக்கு. அதோட விகிதம் 2:1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேஷியோ வந்து 1:2 மாறதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் உள்ள கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின் ரொம்ப தெளிவா பாருங்க. 60 லிட்டர் கலவை இருக்கு. கலவைனாவே 2 பொருள் 3 பொருள் கலந்தாதான் அது கலவை. இது 60 லிட்டர் மிக்சருக்குள்ள பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. அந்த 60 லிட்டருக்குள்ள பாலும் தண்ணியும் எவ்வளவு லிட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா 2:1 ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 60 லிட்டருக்குள்ள 2:1 ரேஷியோனா 3 பங்கா பிரிச்சிருக்காங்க. 3 பங்கா போட்டீங்கன்னா 20 லிட்டர். அப்ப ஒரு பங்கோட வேல்யூ 20 லிட்டர்னா மில்க் வந்து 40 லிட்டர்,
வாட்டர் வந்து 20 லிட்டர். அப்ப 60 லிட்டர் கலவையில 40 லிட்டர் பாலும் 20 லிட்டர் தண்ணியும் இருக்குன்னு சொல்லி அவங்களே ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 2:1 ரேஷியோன்னு சொல்றாங்க. நாம என்னன்னா 3 பங்கா பிரிச்சிருக்காங்கன்னா 2 பங்கோட வேல்யூ 40, ஒரு பங்கோட வேல்யூ 20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேஷியோ வந்து 1:2 மாற போகுது அப்படின்னா எவ்வளவு லிட்டர் தண்ணி உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தண்ணியை தான் ஆட் பண்ண போறாங்க. 2:1 1:2 தண்ணியை ஆட் பண்ணா இந்த ரேஷியோ 1:2 மாறுன்னு கேட்குறேன். பால் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஓகேவா? பால் கான்ஸ்டன்ட்னா பால் இங்க 40 லிட்டரா, இங்கேயும் இந்த 1 ரேஷியோ, இங்க 2 ரேஷியோ வரும்போது 40 லிட்டர் இருக்கு, ஒரு ரேஷியோ வரும்போது 40 லிட்டர். பால் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். தண்ணியை தான் புதுசா ஆட் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, 2 ரேஷியோ 40னா ஒரு ரேஷியோ 20 அப்படின்னு சொல்லி பாதி போட்டுக்கலாம். ஒரு ரேஷியோட வேல்யூ 40னா 2 ரேஷியோட வேல்யூ 80ன்னு சொல்லி போட்டுக்கலாமா? அப்படின்னு சொல்லி சிம்பிளா போட்டுக்கலாமா? அப்ப இங்க 20 லிட்டர் இருந்த தண்ணி இங்க என்னவா இருக்கு? 80 லிட்டரா மாறி இருக்கு. அப்ப எத்தனை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க? 60 லிட்டர் தண்ணிய ஆட் பண்ணிருக்காங்க. என்ன எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, பால் வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, எவ்வளவு லிட்டர் தண்ணி கலந்தா 1:2 ரேஷியோவா மாறுன்னு கேட்கறாங்க. அப்ப பால் புதுசா ஆட் பண்ண போறது இல்ல, இங்க இருக்கிற பால் தான் இங்கேயும் இருக்கும். அப்ப 2 ரேஷியோ இருக்கும் போது இருக்கிற 40 லிட்டர் இங்க ஒரு ரேஷியோவா மாறுது. ஒரு ரேஷியோட வேல்யூ 40 லிட்டர்னா இங்க ஆப்போசிட்ல 2 ரேஷியோட வேல்யூ அப்படியே டபுள் ஆகும், 80 லிட்டர் ஆகும். ஆனா தண்ணி இங்க 20 லிட்டர் தான் இருந்தது, புதுசா வர ரேஷியோல 80 லிட்டரா இருக்கு. அப்ப 60 லிட்டர் தண்ணிய நாம ஆட் பண்ணிருக்கோம். அதுதான் ஆன்சரு. அப்ப 60 லிட்டர் மிக்சர்ல மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 2:1. இதுல புதுசா 60 லிட்டர் தண்ணியை கலந்தா இந்த ரேஷியோ 1:2 மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்க, 2:1 அப்படிங்கும் போது 40 லிட்டர் 20 லிட்டர் மில்க் வாட்டர் இருக்கு. ஸோ இது 40 லிட்டர் அப்படியே தான் இருக்க போகுது. இதுல இன்னும் பிளஸ் 60 லிட்டர் கலந்தா இங்க வந்து 80 லிட்டரா மாறிடும். இதோட ரேஷியோ 1:2. ஓகேவா? இப்போ 60 லிட்டர் தண்ணி கலந்தா இந்த ரேஷியோ 1:2 மாறின்னு சொல்லிட்டு சிம்பிளா போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம்ம வந்து 2a = 3b = 4c அப்படின்னா a:b:c என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கமா a:b b:c கொடுத்துட்டு a:b:c கேட்பாங்க. இங்க 2a 3b 4c கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷனை a:b b:c இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் a:b:c கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2a 3b எடுத்துக்கலாம். 2a = 3b. இது என்ன பண்ணிக்கலாம், a இந்த பக்கம் வச்சுக்கிட்டா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற b வந்து இந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல வந்துடும். அப்ப 3 இங்க இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் 2 வந்து இந்த பக்கம் டிவிஷன்ல வந்துடும். அப்ப a/b = 3/2னா என்ன மீனிங்னா, a:b = 3:2 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் 3b 4c எடுத்துக்கலாம். 3b 4c அதே மாதிரி இங்க b அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற c இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துடும். 4 இங்க அப்படியே இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற பெருக்கல்ல வந்து 3 இருந்தா வகுத்தல்ல வந்துடும். அப்ப இதோட மீனிங் வந்து b:c = 4:3 அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், a:b 3:2 b:c 4:3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி abc கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். a:b 3:2 b:c 4:3 அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். a:b யோட வேல்யூ 3:2, b:c யோட வேல்யூ வந்து 4:3. டைரக்டா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 4 ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 4 12. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை இப்படி 4 × 2 8, 2 × 3 6. ஃபர்ஸ்ட் 3 12, 4 2 8, 2 3 6. இந்த ஆர்டர்ல பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 4, நெக்ஸ்ட் 4 2, நெக்ஸ்ட் 2 3. இந்த ஆர்டர்ல மல்டிப்ளை பண்ணா 12 8 6ன்னு வரும். இதை 2ஆல ஷார்ட் பண்ணலாம். 2ஆல பண்ணா 6 2 12, 4 2 8, 3 2 6. இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ண முடியாது. அப்போ ஃபைனல் வேல்யூ வந்து 6:4:3 அப்படின்னு சொல்லி சிம்பிளா இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம்.